9ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனம் வரைக்கும் நாம் வாசிப்போம். Today's scripture lesson is from Psalms, from the books of Psalms, 115 verses from 9 to 15. சங்கீதங்களின் புஸ்தகம் 115ஆம் சங்கீதம் 9ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனம் வரை. இஸ்ரவேலே, கர்த்தரை நம்பு, அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமாயிருக்கிறார். ஆரோன் குடும்பத்தாரே, கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமாயிருக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே, கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமாயிருக்கிறார். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரை சிறியோரை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை உங்கள் பிள்ளைகளை வர்த்திக்கப்படுவார். வானத்தையும் பூமியை படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. உட்காருங்கள். இப்பொழுது யாராவது ஒருவர் சங்கீதம் 115 12ஆம் வசனத்தை வாசிக்கும்படியாக கேட்கிறேன். சங்கீதம் 115 12ஆம் வசனம். அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு செய்கிற 2 காரியங்களை இந்த வசனத்தில் பார்க்கிறோம். கர்த்தர் என்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் என்றால் எஜமான் என்றார். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். கர்த்தர் என்றால் எஜமான் என்றார். கர்த்தர் இந்த ஆலயத்தில் உட்கார்ந்து இருக்கிற ஒவ்வொருவர் மீதும் அக்கறை உள்ளது. Everybody, those who are sitting in this church premises, every one of you is noted by our God. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரை கரிசனையோடு, அன்போடு, இரக்கத்தோடு, தயவோடு அவர் என்ன செய்கிறாரா? நினைத்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்றீங்க. நினைத்திருக்கிறார். உங்களுக்கு நல்லா தெரியும், அநேக வேளைகளிலே மக்கள் உங்களை நினையாமல் போயிருக்கிற காலகட்டத்தில் நீங்க வீட்டில் மிக சோர்வாக, எனக்கு எவ்வளவு பழக்கமான இந்த சகோதரன், நான் நேசித்த இந்த சகோதரன், நான் நேசித்த இந்த சகோதரி என்னை முற்றிலுமாய் நினைக்காமல் மறந்து போய்விட்டாரே
என்று யோசிக்கிற உங்களுக்கு ஆண்டவர் ஆறுதலான நன்மை கொடுக்கிற ஒரு வார்த்தை என்றால் கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். எதற்காக நினைத்திருக்கிறாரா? நம்மை ஆசீர்வதிக்க. In order to bless us. ஏன் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறோம்? ஏன் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறோம்? In order to become a blessing. ஏன் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார்? நீங்க காலப்போக்கில் உங்க வீட்டுக்கு ஆசீர்வாதமா மாறணும், உங்க தெருவுக்கு ஆசீர்வாதமா மாறணும், உங்க ஊருக்கு ஆசீர்வாதமா மாறணும், ஒரு சமுதாயத்துக்கு ஆசீர்வாதமா மாறணும், ஒரு தேசத்துக்கு ஆசீர்வாதமா மாறணும். அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்க? அல்லேலூயா. ஆமென். ஆமென். ஆகவே the Lord has been mindful of us. He will bless us. He will bless the house of Israel. He will bless the house of ஆண்டவர் சொல்றாரு, தனிப்பட்ட முறையில உங்களை ஆசீர்வதிக்கிறது மாத்திரமல்ல, உங்கள் சந்ததியே ஆண்டவர் சொல்றாரு, உங்க சந்தானத்தை ஆசீர்வதிக்கிறேன், உங்கள் சந்ததியை நான் ஆசீர்வதிக்கிறேன். அப்ப ஆண்டவர் நம்மை தினந்தோறும் நினைக்கிறார். தினந்தோறும் சொல்லும் பொழுது நாட்டு தினந்தோறும் ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு நிமிஷமும் கர்த்தர் நம்மை நினைக்கிறார். இந்த உலகத்தில் யாரும் நம்மளை நினைக்கிறதே கிடையாது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய அருகில் இன்றைக்கு நம்ம அநேக ஜெபம் பண்றோம். ஒவ்வொரு நாளும் என்ன பண்றோம்? ஜெபம் பண்றோம். எப்படி ஜெபம் பண்றோம்னா, கர்த்தாவே என்னை ஆசீர்வதி, கர்த்தாவே என்னை ஆசீர்வதி. என்னைக்காவது உங்க மனசுல ஆண்டவரே நான் என் குடும்பத்துக்கு ஆசீர்வாதமா மாறணும், என் சொந்தக்காரர்களுக்கு ஆசீர்வாதமா மாறணும், எங்க தெருவுக்கு ஆசீர்வாதமா மாறணும், எங்க ஊருக்கு ஆசீர்வாதமா மாறணும்னு நீங்க நினைச்சிருக்கீங்களா? உண்மையிலேயே சொல்லுவாங்க, உண்மையிலேயே நீங்க நினைச்சிருக்கீங்களா? என்ன கர்த்தர் ஆசீர்வதித்து ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிறார் என்று சொல்லக்கூடியவர்கள் கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்வாரா? அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய சத்தியம் என்னன்னா, தேவனுடைய ஆசீர்வாதம் இல்லாமல் நாம் வாழவே முடியாது. தேவனுடைய ஆசீர்வாதம் இல்லாம நம்ம வாழவே முடியாது. அல்லேலூயா. நம்ம அடிக்கடி என்ன யோசிக்கிறோம்னா, God is not very much concerned about blessing me. தேவன் எப்பொழுதும் என்னை ஆசீர்வதிக்க அவருக்கு அக்கறை இல்லை அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். கர்த்தருக்கு அருமையானவர்களே, நம்ம வேற என்ன யோசிக்கிறோம்னா, சில நேரங்கள் நம்ம என்ன யோசிக்கிறோம்னா, என்னை ஆசீர்வதிக்கிறதுக்கு அவருக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு யோசிக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளையே, தேவன் நேச்சுரலி இயற்கையாகவே நம்ம எல்லாரையும், நீங்க யாரா இருந்தாலும் சரி, நீங்க படித்தவரா இருந்தாலும் சரி, படிக்காதவரா இருந்தாலும் சரி, ஏழைகளா இருந்தாலும் சரி, பணக்காரரா இருந்தாலும் சரி, நீங்க உயர்ந்தவரா இருந்தாலும் சரி, தாழ்ந்தவரா இருந்தாலும் சரி, அவருடைய சுபாவமே நம்மை ஆசீர்வதிக்கிற சுபாவம். அல்லேலூயா. அல்லேலூயா.
ஆமென் ஆமென். ஆண்டவர் சொல்றாரு, கீழ்ப்படியாதவர்களும் எதிர்த்து பேசுகிறவர்களுமாய் இருக்கிற ஜனங்களுக்கு நாள் முழுவதும் என் கைகளை நீட்டினேன் என்று அவர் ரோமர் 10:21 சொல்லியிருக்கிறார். யார் ஆசீர்வதிக்கிறதுக்கு கர்த்தர் விரும்புகிறார் பார்த்தீங்கன்னா, கீழ்ப்படியாதவர்களும் எதிர்த்து பேசுகிறவர்களுமாய் இருக்கிற ஜனங்களுக்கு நாள் முழுவதும் என் கைகளை நீட்டினேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார். இன்றைக்கு நாம் புரிந்து கொள்ள வேண்டிய சத்தியம் என்னன்னா, நாம் அவரிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வதை காட்டிலும் இன்றைக்கு அவர் நம்மை ஆசீர்வதிக்க விருப்பம் உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா. அதற்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சங்கீதம் 115:3 பார்க்கிறோம், அவர் ராஜரீகம் உள்ளவர். அப்படின்னு என்னன்னா, he is the sovereign God. He is the sovereign God. அவர் ராஜரீகம் உள்ளவர். அடுத்தபடியாக அது அந்த வசனம் எதுல இருக்கு கேட்டீங்கன்னா, சங்கீதம் 115:3. சங்கீதம் 115:1 வாசிப்பாங்க. அதுல என்ன பார்க்கிறோம்? அவர் நீடித்திருக்கும் அன்பினாலும் உண்மையத்துவத்தினாலும் நிரம்பி இருக்கிறபடியால் ஒருபோதும் நம்மை அவர் ஆசீர்வதிக்காமல் விட்டுவிட மாட்டார். அல்லேலூயா அல்லேலூயா. அடுத்தபடியாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறதுக்கு என்ன காரணம்? சங்கீதம் 115:16 வாசிப்பாங்க. அவரே சிருஷ்டிகர்த்தர், அவரே ஆசீர்வாதத்தை அருளுகிறவர். அவரே சிருஷ்டிகர்த்தர், அவரே ஆசீர்வாதத்தை அருளுகிறவர். சங்கீதம் 115:12 வாசிப்பாங்க. அவரே மீட்பர். பாவத்திலிருந்து, அக்கிரமத்திலிருந்து, அநியாயத்திலிருந்து, அவநம்பிக்கையிலிருந்து, அவிசுவாசத்திலிருந்து அவருடைய ரத்தத்தினால நம்மை கர்த்தர் ஏன் மீட்டு கொண்டார்னா, நம்மை ஆசீர்வதிக்க. அல்லேலூயா அல்லேலூயா. இப்போ என்ன 24:1 வாசிப்பாங்க. பிலியாம் தீர்க்கதரிசி என்ன சொல்றாருன்னா, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். இஸ்ரவேலை சொல்லுங்க, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். இப்ப நீங்க கேட்கலாம், நான் ஆசீர்வதிக்கப்படணும், நான் ஆசீர்வதிக்கப்படணும், நான் ஆசீர்வதிக்கப்படணும்னா ஆசீர்வதிக்கிறவர் கர்த்தர். கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கிறபடியால் நான் கர்த்தர் இடத்துல எப்படி நடந்து கொள்ளணும்? கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்க சித்தம் உள்ளவராக இருக்கிற அப்படின்னால அந்த ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்ள கர்த்தர் இடத்துல எப்படி நடந்து கொள்ளணும் அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். கர்த்தருக்குள்ள அருமையானவர்களே, வேதத்தில் வாசிக்கிறோம். ஆதியாகமம் 24:35 வசனத்தை நீங்க வாசிப்பாங்க. ஆபிரகாம் 24:35 வாசிங்க. அல்லேலூயா
இப்ப பாருங்க, எலியேசர் அவன் என்ன சொல்றானா, எலியேசர் இப்போ எங்க வந்திருக்கிறான்? ரெபெக்காவுடைய வீட்டுக்கு வந்திருக்கிறான். அவன் பெத்லகேமில என்ன சொல்றான்னா, கர்த்தர் என் எஜமானை மிகவும் ஆசீர்வதித்து இருக்கிறார். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அவர் எப்படி இருக்கிறாரா? சீமானா இருக்கிறார். நான் வீட்டுல யோசனை பண்ணி பார்த்தேன், எதுக்கு ஆபிரகாமுக்கு ஆடு மாடுகள், எதற்கு ஆபிரகாமுக்கு வெள்ளி, எதற்கு ஆபிரகாமுக்கு பொண்ணு, எதுக்கு ஆபிரகாமுக்கு கர்த்தர் வேலைக்காரர் கொடுக்கணும், எதுக்கு ஆபிரகாமுக்கு வேலைக்காரிகளை கொடுக்கணும், எதுக்கு ஆபிரகாமுக்கு ஒட்டங்களை கொடுக்கணும், எதுக்காக ஆபிரகாமுக்கு கழுதைகளை கொடுக்கணும், இந்த ஆசீர்வாதங்கள்லாம் எதுக்கு அப்படின்னு நான் வீட்டில் யோசனை பண்ணி பார்த்தேன். அப்ப ஆவியானவர் சொல்ல, எதுக்குன்னு தெரியுமா? ஆபிரகாம் எந்த இடத்துக்கு போனாலும் அந்த இடத்துல பலிபீடத்தை கட்டுவார். அல்லேலூயா. ஆபிரகாம் எந்த இடத்துக்கு போனாலும் அந்த இடத்துல ஆபிரகாம் என்ன பண்றாரு? பலிபீடத்தை கட்டுகிறார். அல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். இப்போ வாசிக்க பார்க்கலாம். ஆதியாகமம் 12:8. ஆதியாகமம் 12:8. பின்பு அவன் அவ்விடம் விட்டு பெயர்ந்து பெத்தேலுக்கு கிழக்கே இருக்கும் மலைக்கு போய், பெத்தேல் தனக்கு மேற்காகவும் ஆயி கிழக்காகவும் இருக்க கூடாரம் போட்டு அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வார். இப்போ நம்ம என்ன வாசிக்கிறோம்? We see, we notice in this word an altar. ஒரு ஆல்டர் இருக்கு, ஒரு பலிபீடம் இருக்கு. எப்படி ஆண்டவரை தொழுது கொள்வது? பலி செலுத்தி ஆண்டவரை தொழுது. ஆண்டவரை தொழுது கொள்வதற்கு பலி அவசியம். யார பலி என்பது? அதுதான் மாடுகள், ஆடுகள் எல்லாமே. அல்லேலூயா. அதுதான் ஆடுகள், மாடுகள். ஆகவே ஆபிரகாமுக்கு கர்த்தர் ஆட்டையும் மாட்டையும் கொடுத்தாருன்னா அதுக்கு என்ன காரணம்? ஆபிரகாம் என்ன பண்றாரு? அந்த ஆட்டை வச்சு, அந்த மாட்டை வச்சு கர்த்தருக்கு என்ன பண்ணுவாங்க? பலி செலுத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் ஆண்டவருக்கு என்ன பண்ணுவாங்க? பலி செலுத்துவார். ஆமென். வெள்ளி பொண்ணை வச்சு என்ன பண்ணுவாரு? வெள்ளி பொண்ணை என்ன பண்ணுவாரு? அவர் கர்த்தருக்கு காணிக்கையார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். அது மாத்திரமல்ல, வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் என்ன பண்ணுவாரு? வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் என்ன பண்ணுவாரு? அவர்களை கர்த்தருக்காக ஆதாயப்படுத்துவார். அல்லேலூயா. ஒட்டகங்களையும் கழுதைகளையும் அவர் என்ன பண்ணுவாரு? வியாபாரத்துக்காக பயன்படுத்துவார். ஆகவேதான் கர்த்தர் ஆபிரகாமை என்ன பண்ணாங்க? ஆசீர்வதித்தார். ஆபிரகாம் தன்னுடைய குடும்பத்துக்கு ஆசீர்வாதமாக கர்த்தருடைய பிள்ளை, உனக்கு கர்த்தர் வேலையை கொடுத்திருக்கிற,
உனக்கு கர்த்தர் ஆயுசு நாட்களை கொடுத்திருக்கிறார். உனக்கு கர்த்தர் நல்ல சுகத்தை கொடுத்திருக்கிறார். கர்த்தர் உனக்கு பலனை கொடுத்திருக்கிறார், அறிவை கொடுத்திருக்கிறார், ஞானத்தை கொடுத்திருக்கிறார், திறமையை கொடுத்திருக்கிறார். கர்த்தர் உனக்கு வீட்டை கொடுத்திருக்கிறார். கர்த்தர் உனக்கு வாகனத்தை கொடுத்திருக்கிறார். கர்த்தர் உனக்கு வியாபாரத்தை கொடுத்திருக்கிறார். எல்லாத்தையும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இதை வச்சு நீ என்ன செய்ய? கர்த்தர் இதெல்லாம் கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. நீ கர்த்தருக்கு என்ன செய்திருக்கிறாய்? உன்னுடைய வீடு ஜெப வீடா இருந்தா, உனக்கு கர்த்தர் 50,000 ரூபாய், 60,000 ரூபாய், 80,000 ரூபாய் சம்பளம் கொடுத்திருக்கிறாரு. அந்த சம்பளத்தை கொண்டு கர்த்தருக்காக எவ்வளவு நீ செலவு பண்ணியிருக்க? அவர்களுடைய வாழ்க்கை அவர்களாம் பலிஸ். ஒரு காளையுடைய வேலை என்ன தெரியுமா? ஒரு ஆட்டுடைய வேலை என்ன தெரியுமா? சும்மா வந்தா காளை சும்மா வந்தா, ஆடு சும்மா வந்தா, வெள்ளி சும்மா வந்தா, ஆண்டவருக்கு நம்ம பிச்சை போடுறோமா? யோசனை பண்ணி பாரு. தசமபாகம்னு சொல்லி ஒரு தொகையை நம்ம எழுதுறோம். அதுவா தசமபாகம்? நல்ல யோசனை பண்ணி பாரு. ஸ்தோத்திர காணிக்கைன்னு சொல்றோம். ஸ்தோத்திர காணிக்கை இவ்வளவுதான் ஒரு ஸ்தோத்திரமா? ஆண்டவர் துதிப்பதற்கு, ஆண்டவர் செய்த நன்மைகளை நன்றி செலுத்துவதற்கு இவ்வளவுதான் உனக்கு இறுதி இருக்கிறதா? நீ காணிக்கை செலுத்தும் போது எப்படி வரணும்? பலி செலுத்தும் போது எப்படி வரணும்? உதாரணத்துவ இருதயத்தோடு, அல்லேலூயா, நேர்மையான மனதோடு. நீ காணிக்கை பெட்டையாக வர இல்லையா? காணிக்கை பெட்டையாக வரும்போது இயேசு இருக்கிறார். ஆண்டவர் கொடுத்தது நீ கொடுக்கிற. ஆண்டவர் கொடுத்ததுல நீ எல்லாமே உனக்கு வச்சுக்கிட்டு ஒரு சின்ன பகுதியை கொடுக்கிற. இது எப்படி ஆண்டவரால் ஏற்றுக்கொள்ளப்படும்? ஆண்டவர் உன்னை இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அப்படி இருக்கிற பட்சத்துல நம்ம பிச்சை போடுற மாதிரி போட்டுருக்கோம்னா எப்படி? ஒரு ராஜாவுக்கு ராஜாவுக்கு, ஒரு கர்த்தாவுக்கு கர்த்தருக்கு, ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவருக்கு நம்ம எந்த அளவுக்கு உண்மை உள்ளவர்களாக? ஆபிரகாம் எப்படி இருந்தாரு? உண்மை உள்ளவராய். வாசிக்க நெகேமியா 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனம். நெகேமியா 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனம். நெகேமியா 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனம். ஆபிரகாமை தெரிந்து கொண்டு அவனை ஊர் என்னும் கல்தேயரின் பட்டணத்தில் இருந்து புறப்பட பண்ணி அவனுக்கு ஆபிரகாம் என்னும் பெயரிட்ட தேவனாகிய கர்த்தர் மேல் அவன் இருதயத்தை உமக்கு முன்பாக உண்மையுள்ளவனாக கண்டேன். சரிங்களா? ஆண்டவர் சொல்றாரு, அவன் இருதயத்தை உமக்கு முன்பாக உண்மையுள்ளவனாய். நீதிமொழிகள் 28:20 சொல்லுது, உண்மையுள்ளவன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவார். நீ ஆண்டவருக்கு முன்னால உண்மையாய். நான் உங்களுக்கு சவால் பண்றேன். நான் மாசந்தோறும் எவ்வளவு தசமபாகம் போடுறேன்றத என் கவலை. ஆனா இந்த கவர்ல இருக்கிற தொகை எல்லாமே நான் என்ன சொல்றது, சம்பாதிக்கிறதால ஆண்டவர் யார் யாருடைய உள்ளத்துல ஏறுதல் கொடுக்கிறாரோ
என்னுடைய ஊழியத்தை பார்த்து அவர்கள் கர்த்தரால் தொடப்பட்டு தன்னிச்சையாக எனக்கு கொடுக்கிற காணிக்கையிலிருந்து 10 ஒரு பாகம் நான் அல்லேலூயா. யாரை நான் கட்டாயப்படுத்த, எனக்கு உதவி செய்கிறவர்கள் வேலூர்ல எல்லாரும் சென்னை போன்ற தூரமான இடத்துல இருக்கிறாங்க. அவங்க கிட்ட வேண்டான்னு நான் சொன்னேன், அனுப்பாதீங்க பிரதர் அப்படின்னு சொன்னா அவர் சொல்றது இல்லை, நான் உங்களுக்கு அனுப்பலன்னா எனக்கு ஆசீர்வாதம் இல்லை. அவர் சொல்ற, நான் உங்களுக்கு அனுப்புறேன்னா எனக்கு ஆசீர்வாதம் இல்லை, அதனால நீங்க ஏற்றுக்கொள்ளணும். நான் மறுத்துட்டேன். உங்க போதகருக்கு கொடுங்க, சென்னையில் இருக்கிற உங்க போதகருக்கு கொடுங்க, அங்க போறீங்க இல்லையா, அங்க கொடுங்க. இல்லை கர்த்தர் ஆண்டு அவர் சொல்ற, நீங்க எவ்வளவு எங்களுக்கு உதவி செய்திருக்கிறீங்க, நாங்கள் உங்களுக்கு இப்ப ஊழியத்துல எல்லாத்தையும் விட்டு வந்திருக்கிறீங்க, உங்களுக்கு உதவி செய்யணும்னு சொல்லி அவர் உதவி செய்ய. இப்படி இந்த உதவி இருந்துதான் நாங்கள் மாதந்தோறும் நாங்கள் தசமபாகத்தை கொடுக்கிறோம். ஒவ்வொரு பைசாவுக்கு கணக்கு பார்த்து 10 ஒரு பாகம் எவ்வளவு கணக்கு பண்ணி கரெக்டா ஆண்டவருடைய சமூகத்தில் படைக்கும். காரணம் என்னன்னா, மனுஷருக்கும் உண்மையுள்ளவராக இருக்கணும், கர்த்தருக்கும் உண்மையுள்ளவராக இருக்கணும். ஆமென். அடுத்தபடியாக நம்ம பார்க்கிறோம், ஆபிரகாமை கர்த்தர் ஏன் ஆசீர்வதித்தார்னா, ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் அல்லேலூயா. அவன் தன்னுடைய அண்ணன்மார்களை, அவன் ஆபிரகாம் கடைசி பையன். ஆபிரகாமுடைய வீட்டில் 3 பேர், மற்ற 2 பேரும் ஆபிரகாமோட பெரியவங்க. ஆனா அவங்கள விசுவாசம். ஆபிரகாமுடைய தொழில் என்ன? ஆபிரகாமுடைய தொழில் என்ன? சந்திர தேவதைகளுக்கு பொம்மையை செய்து விற்கிறது. அந்த தொழிலை ஆபிரகாம் விசுவாசிக்கிறார். ஆபிரகாம் தனக்கு இருந்த வீட்டை விசுவாசிக்கிற, தன் தகப்பனாகிய பேராக விசுவாசிக்கிற, தன்னுடைய தாயாரை விசுவாசிக்கிற, தன்னுடைய இணையதள பந்துகளை விசுவாசிக்கிற, லோத்துவை விசுவாசிக்கிற, யாரை விசுவாசிக்கிற? ஆபிரகாம் யாரை விசுவாசித்தான்? கர்த்தரை விசுவாசித்தார். அல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய பிள்ளையே, நீ கர்த்தரை விசுவாசித்து பார், கர்த்தர் உன்னை 1000 மடங்கு ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. அடுத்தபடியாக நாம் பார்க்கிறோம், யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அவன் தேவனுடைய சிநேகிதன் எனப்பட்டான். அவன் யாருடைய சிநேகிதன்? தேவனுக்கு ஃப்ரெண்டு. அல்லேலூயா. நீதிமொழிகள் 27ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்க. நீதிமொழிகள் 27:6. சிநேகிதன் அடிக்கும் அடிகள் உண்மையானவர்கள். சிநேகிதன் அடிக்கும் அடிகள் உண்மையான. சிநேகிதன்
நடிப்புண்டா அது உண்மையான அடி. ஏன் அப்படின்னா உனக்கு அவன் சிநேகிதன். நீ தப்பு பண்ணியிருக்கிற, அதுல இருந்து திருந்தணும். அவன் குடிக்கிற அடிகள் வந்து பொய்யான அடிகள் அல்ல, உண்மையான அடிகள். ஏன்னா அவன் மனப்பூர்வமா உன்னை சிநேகிக்கிறான். அல்லேலூயா. இப்ப வாசிங்க நீதிமொழிகள் 8:20. நீதிமொழிகள் 8:20. தேவனை நீ சிநேகித்தாயானால் ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய களஞ்சியங்கள் நிரம்பும். உன்னுடைய களஞ்சியங்கள் அவன். அது மாத்திரமல்ல, யார் யார் தேவனை சிநேகிக்கிறாங்களோ அவங்கள வந்து நீதியின் வழியில அவர் நடத்துவார். நியாய பாதைகளுக்குள்ளே நடத்துவார். அவருடைய கர்த்தருடைய பிள்ளையே, உன்னுடைய வீட்டில் இருக்கிற பானை நிரம்பணுமா? எங்க வீட்டில் வந்து முதல்ல பானை இருந்துச்சு, பெரிய பெரிய பானை, அதை உரன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் ஃபுல்லா அதே மாதிரி பானை போன பிற்பாடு எங்க வீட்டில் மரப்பெட்டிகள், அந்த மரப்பெட்டிகள்ல தனியா, மிளகா, புளி, வெல்லம் எல்லாமே இருக்கும். எல்லாம் எப்படி இருக்குன்னா நிரம்பி நிரம்பி. காரணம் என்னன்னா, நாங்க சாப்பிடுறது மாத்திரம் இல்ல, மற்றவங்க. அல்லேலூயா. ஏழப்பட்டவங்க வீட்டுக்கு வந்தாங்கன்னா அவங்களுக்கு முதல்ல வாரி கொடுத்துருவோம். எதையும் வாரி கொடுக்க சொல்லுவாங்க. எங்க வீட்டில் நானே வாரி கொடுத்துருக்கேன். ஆகிய கர்த்தருடைய பிள்ளையே, நம்முடைய களஞ்சியங்கள் எல்லாம் எப்படி இருக்கணும் சொல்லு. ஏன்னா நீங்க ஆசீர்வாதமா மற்றவர்களுக்கு மாறும். அப்போ நீங்க யாரை சிநேகிக்கணும்? தேவனை சிநேகிக்கணும். அல்லேலூயா. ஆபிரகாமை போல நீங்க என்ன பண்ணணும்? தேவனை நீங்க சிநேகிக்கணும். அல்லேலூயா. இப்ப பாருங்க, ஈசாக்குடைய வாழ்க்கையை பாருங்க. ஆதியாகமம் 26:29. ஆதியாகமம் 26:29. பாருங்க, அபிமலேக்கு அவருடைய சிநேகிதன் ஒரு ராஜாவே வளர். அபிமலேக்குனா பார்வோனை போல ஒரு பதவிதான் அபிமலேக்கு. அபிமலேக்கு என்பது பெயர் அல்ல, பதவி. அபிமலேக்கு என்றால் ஒரு தேசத்தினுடைய ராஜா. அந்த ராஜாவை ஆற்றலாம் ஈசாக்கு. ராஜா மாத்திரல்ல, கூட அவருடைய சிநேகிதன் அகுசால், அதுல அவருடைய சேனாதிபதி பிகோல், எல்லாமே கேரளா ஊரில் இருந்து யார்கிட்ட வராங்க? ஈசாக்கு கிட்ட வராங்க. ஈசாக்க பார்த்து என்ன சொல்றாங்க? அவங்க 3 பேர் என்ன சொல்றாங்க? அவங்க என்ன சொல்றாங்க? நாங்கள் உங்கள் படாமல் நாங்கள் உங்களுக்கு என்ன செய்யணும்? நன்மை. நாங்கள் உங்கள் படாம உங்களுக்கு என்ன செய்யணும்? நன்மை மாத்திரம் செய்யணும். அது மாத்திரமல்ல, உண்மை சமாதானத்தோட அனுப்பிவிடணும். உண்மை சமாதானத்தோட அனுப்பிவிட்டது போல நீரும் எங்களுக்கு என்ன பண்ணணும்? தீங்கு செய்யாதபடிக்கு உம்மோடே உடன்படிக்கை பண்ணிக்கொள்ள வந்தோம். இவங்க 3 பேர் எதுக்கு வராங்கன்னா, ஈசாக்கோட உடன்படிக்கை செய்து கொள்ள. நாங்கள் உங்களை சமாதானத்தோட அனுப்புற மாதிரி
சொன்னேன், அதே மாதிரி நீயும் எங்களுக்கு என்ன செய்யக்கூடாது, தீங்கு செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க உடன்படிக்கை செய்து கொள்ள ஒரு ராஜா, அந்த ராஜாவுடைய சேனாதிபதி, அந்த ராஜாவுடைய ஸ்ரீகர் 3 பேர் எதுக்காக வந்தாங்க, உடன்படிக்கை செய்து கொள்ள. ஏன் உடன்படிக்கை செய்து கொள்ள வந்தாங்கன்னா, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராக. அப்போ ஈசாக்கை கர்த்தர் ஆசீர்வதித்திருப்பது அந்த தேசத்துக்கே தெரியும். நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராக. பாருங்க, நீங்க கேட்கலாம், கிறிஸ்துவர்கள் அல்லாதவர்கள் ஆசீர்வதிக்கப்படவில்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார். ஏன்னா நல்லோர் பேரும் தீயோர் பேரும் கர்த்தர் என்ன பண்றாரு, மழையை பொழிய பண்ணுகிறார். ஆனா நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பதற்கும் மற்ற மதத்தை சேர்ந்தவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறதுக்கு என்ன வித்தியாசம்னா, உங்க களஞ்சியம் எப்பவும் நிரம்பியே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க ஆசீர்வதிக்க நீங்க என்ன பண்றீங்க, கொடுத்து கொண்டே. நீங்க கொடுக்க 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 கர்த்தர் நிரப்பி கொண்டே இருப்பார். நிரப்பு 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 நிரப்பு, மொள்ள 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 மொள்ள. பாருங்க, கிணறு தோண்ட 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 என்ன வச்சு தண்ணீர் வருது. அதே மாதிரிதான் ஆசீர்வாதம். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். இப்போ ஈசாக்கை கர்த்தர் ஏன் ஆசீர்வதிச்சார்? ஈசாக்கை கர்த்தர் ஏன் ஆசீர்வதிச்சார்? நான் நிறைய காரணங்கள் சொல்ல, 1-2 காரணங்களை மாத்திரம் சொல்றேன். முதல் காரணம் வாசிங்க, ஆதியாகமம் 24:63. ஆதியாகமம் 24:63. இப்ப பாருங்க, நம்ம கையில ஒரு புக்கே, என்ன புக்கு? பரிசுத்த வேதாகமம். இப்ப ஈசாக்குடைய கையில இந்த பரிசுத்த வேதாகமம் இருந்துச்சுங்களா? இல்லையே. நான் வீட்டுல யோசனை பண்ணி பார்த்தேன், ஈசாக்கு எதை தியானித்திருப்பான்? அப்போ ஆவியானவர் சொன்னாரு, ஆவியானவர் என்ன சொன்னாரு? முதல்ல ஈசாக்கினுடைய பாட்டனுக்கு பாட்டன், கூட்டனுக்கு கூட்டனா இருக்கிற ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் கர்த்தர் கொடுத்த அந்த கட்டளையை அவன் தியானித்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்தபடியாக ஈசாக்கு எதை தியானித்திருப்பான்? நோவாவுக்கும் அவன் குடும்பத்தாருக்கும் கர்த்தர் கொடுத்த கட்டளையை, ஆசீர்வாதத்தை அவன் தியானித்திருப்பான். அடுத்தபடியாக ஈசாக்கு எதை தியானித்திருப்பான்? ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் கர்த்தர் என்னென்ன கட்டளை கொடுத்தாரோ அந்த கட்டளைகளை ஈசாக்கு தியானித்திருப்பான். கர்த்தருடைய பிள்ளை, தியானம் என்ன அர்த்தம்? தியானம் என்ன அர்த்தம்னா, நம்ம என்ன பண்ணணும்னா, கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள், கர்த்தர் நமக்கு கொடுத்த கட்டளைகள், கர்த்தர் நமக்கு கொடுத்த நியமங்கள் எல்லாவற்றையும்
முக்கியமான வசனங்களை இறுதியத்தில் வைக்கணும். இறுதியத்தில் வச்சு என்ன பண்ணோம்? அந்த வசனத்தை நம்ம தியானிக்கணும். எப்படி தியானிப்பது? ஆண்டவருடைய சமூகத்தில் அதை அடிக்கடி சொல்லிப்பாங்க. ஏன்னா வசனம் என்ன சொல்றது? கர்த்தருடைய வேதத்தை பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அதை தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆகவே கர்த்தர் ஈசாக்கை ஏன் ஆசீர்வதித்தார்னா, அவன் என்ன பண்றான்? தியானிக்கிறதுக்கு ஒரு நேரம். எந்த நேரம்? சாயங்கால நேரம். சாயங்கால நேரத்தில் தனியா போயிடும். அவருடைய கூடாரத்தை விட்டு புறப்பட்டு தனியா ஒரு இடத்துக்கு போய் உட்கார்ந்து இந்த ஆதாம் முதற்கொண்டு நோவா வரைக்கும் ஆபிரகாம் வரைக்கும் கர்த்தர் என்னென்ன வார்த்தைகளை சொல்லியிருக்கிறாரோ அந்த வார்த்தைகளை எல்லாம் அவன் சொல்லி 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 அவன் என்ன பண்ணியிருக்கிறான்? தியானமாய் இருக்கிறதுனால கர்த்தர் ஈசாக்கை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளை, உன்னுடைய வாழ்க்கையில இன்னைக்கு காலையில நீ எழுந்துச்ச, நீ வேதத்தை வாசித்தியா? எத்தனை முறை வாசித்த? ஒரு அதிகாரத்தை எடுத்து முதல்ல வேகமா வாசித்து, அதுக்கப்புறம் மெதுவா வாசித்து, அதில் இருக்கிற கட்டளைகள், அதில் இருக்கிற ஆசீர்வாத வாக்குத்தத்தங்கள், அதில் இருக்கிற போதனைகள் எல்லாவற்றையும் உன் இருதயத்தில் வச்சு யோசனை பண்ணிக்கலாம். யோசனை பண்ணிக்கலாம். செல்போனை அடிக்கடி எடுக்காத. நீ கர்த்தருடைய வார்த்தையை தியானம் பண்ணி பாரு. ஈசாக்கை போல கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப வாசிங்க ஆதியாகமம் 25:21. திருமணம் ஆகும்போது ஈசாக்கு எத்தனை வயசு? 40 வயசு. திருமணம் ஆகும்போது ஈசாக்கு எத்தனை வயசு? 40 வயசு. ஆனா 60 வயசு வரைக்கும் ஈசாக்கு குழந்தையே. 60 வயசு வரைக்கும் ஈசாக்கு என்னல்ல குழந்தை. என்னைக்கு ஈசாக்கு ரெபெக்காள் திருமணம் முடிச்சாங்களோ அன்னிலிருந்து ஈசாக்கு என்ன பண்ணா? பார்த்துக்கிட்டே இருந்தான். கர்ப்பிணி ஆகிறாங்களா இல்லையா? கர்ப்பிணி ஆகல. ஈசாக்கு தெரிஞ்சு போச்சு, என்னுடைய மனைவி மலடியா இருக்கிறார். அப்போ மலடியா இருக்கிறதுனால ரெபெக்காளுக்கு எவ்வளவு மன கஷ்டம் இருந்திருக்கும். அந்த சமுதாயத்துல ஒரு மலடியான பெண் இன்னொரு பெண்ணை சந்திக்க முடியுமா? யோசனை பண்ணி பாருங்க. அந்த சமுதாயத்துல குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களை கீழ்த்தரமா நினைச்சாங்க. ஆனா ஈசாக்கு என்ன பண்ணா? ரெபெக்காளுடைய இருதயத்தில் இருக்கிற அந்த பாரத்தை தான் சுமந்தான். கலாத்தியர் 6ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்றது? ஒருவர் பாரத்தை இன்னொருவர் சுமக்கணும். ஆகவே ஈசாக்கு என்ன பண்ணான்னா கண்ணீரோடு சொன்னான். ஆபிரகாமுக்கு ஈசாக்காகி என்ன கொடுத்தீங்க? தகப்பனே, நீ வாக்கு தத்தத்தில் உண்மை உள்ளவர், வாக்கு மாறாத தேவன், நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஆகவே எனக்கு உதவி செய்ய சொல்லி ஒரு
எத்தனை வருஷம் ஜெபம் பண்ணாருங்க? எத்தனை வருஷம் ஜெபம் பண்ணாருங்க? 20 வருஷம். எப்படி ஜெபம் பண்ணாருன்னா பரிந்து பேசுகிற ஜெபம். எப்படி ஜெபம்? பரிந்து பேசுகிற ஜெபம் என்னன்னா பாருங்க, நேற்று 6 ல இருந்து 7 வரைக்கும் நான் ஜெபம் பண்ணேன். 6 ல இருந்து 7 வரைக்கும் ஜெபம் பண்ணேன். நான் இப்ப என்ன பண்ண போறேன்னா, இந்த செய்தியெல்லாம் முடிஞ்ச பிற்பாடு இறுதி ஜெபம் செய்ய போறீங்களா? அந்த இறுதி ஜெபத்தில் நான் என்ன பண்றது தெரியுங்களா? உண்மையிலே உங்க எல்லாருடைய பாதத்தையும் என் இறுதியில் சொல்லணும். உங்க எல்லாருடைய பாதத்தையும் ஏன் இறுதியில் சுமந்து நான் என்ன பண்றேன்னா, நான் வேண்டுதல் நீங்க என்ன பிரச்சனையை சந்திக்கிறீங்களோ, நீங்க என்ன போராட்டத்தை சந்திக்கிறீங்களோ, உங்க வாழ்க்கையில் என்ன தோல்வியோ, என்ன வருத்தமோ, என்ன வேதனையோ, அந்த வேதனையை ஆவியானவர் என் உள்ளத்தை கொண்டு வந்து வைக்கிறார். அந்த வாரத்தோடு நான் இறுதி ஜெபத்தை அப்படிதான் ஒவ்வொரு வாரமும் ஏற்படுகிறேன். ஆகவே ஈசாக்கு என்ன பண்ணாரு? 20 வருஷம் ரெபெக்காவுடைய பாரத்தை சுமந்து ஜெபம். 20 வருஷம் பொறுத்துதான் ஏசாவும் யாக்கோபும் ஈசாக்குக்கு கர்த்தருடைய பிள்ளை. கர்த்தர் 2 பிள்ளைகளை கொடுத்து ஈசாக்கை கர்த்தர் என்ன பண்ணாரு? ஆசீர்வதித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஜெபிக்கிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். யார் ஆசீர்வதிக்கிறார்கள்? இப்ப வாசிங்க எபிரேயர் 11:20. எபிரேயர் 11:20 வாசிங்க. விசுவாசத்தினால யாக்கோபு தன் மரண காலத்தில் விசுவாசத்தினால ஈசாக்கு வரும் காரியங்களை குறித்து யாக்கோபையும் ஏசாவையும் என்ன பண்ணா? ஆசீர்வதித்தார். ஆமென். யாக்கோபு ஏசா 2 பேரும் 2 காலகட்டத்தில் யாருக்கு வராங்க? ஈசாக்கு. ஈசாக்கு என்ன பண்றாரு? விசுவாசத்தினால என்ன பண்றாங்க? சொல்லுங்க. விசுவாசத்தினால அவர் என்ன பண்றாரு? ஈசாக்கு வரும் காரியங்களை குறித்து இனிமே யாக்கோபுடைய வாழ்க்கை எப்படி இருக்க போகுது, ஏசாவுடைய வாழ்க்கை எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி விசுவாசத்தினால அவர் என்ன பண்ணாரு? விசுவாசத்தினால அவர் என்ன பண்ணாரு? ஏசாவையும் யாக்கோபையும் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே யாரை கர்த்தர் ஆசீர்வதிப்பார்? யார் தேவனை விசுவாசத்தினால பிரியப்படுத்துறாங்களோ அவங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அருமையான சகோதரனே, அருமையான சகோதரி, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு நீ
ஆசீர்வதிக்கப்படலாம் இன்றைக்கு இந்த ஆலயத்துக்குள்ள வந்தது. ஆனா கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்த பிற்பாடு உன் களஞ்சியம் நிரம்பணும். நீ என்ன பண்ணணும்? அடிக்கடி நிரம்பன களஞ்சியத்தை காலி பண்ணணும். அல்லேலூயா. நீ காலி பண்ண அடுத்தபடியா களஞ்சியம் நிரம்ப. உன் வீட்டுல வந்தா எல்லாம் ஃபுல்லா இருக்கு. எப்போ? 31ஆம் தேதி 30ஆம் தேதி ஃபுல்லா. எங்க வீடு அந்த மாதிரி இருந்துச்சு. அதனால உங்க வீடு அப்படி இருக்கணும்னா ஃபுல்லா குறைவு வரக்கூடாது. சில பேர் 15ஆம் தேதி ஆன உடனே அடமானம் வைக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் கடன் கேட்கறதுக்கு, அதுக்கு இதுக்கெல்லாம் போகும். ஆமென். ஒரு ஆமென் சொல்ல முடியும். ஆமென். ஆனா நம்ம எப்படி இருக்கக்கூடாது? கடன் வாங்குகிறவர்களால, கடன் கொடுக்கிறவர்களால. ஆமென். ஆமென். நம்முடைய திருச்சபையில ஒரு சகோதரி போதகராகிய என்னுடைய காரியத்தில் இல்லாத நம்முடைய திருச்சபையினுடைய காரியத்தில் ஒரு காரியத்தில் அவங்க ஈடுபட்டு ஒரு காரியத்தை செய்ய முயற்சி எடுத்த உடனே அவருடைய வியாபாரத்தில் கட்ட ஒரு பெருக்கத்தை கட்டிருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆகவே கர்த்தருடைய பிள்ளை, உன்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆசீர்வதிக்க மாத்திரமல்ல, ஆசீர்வாதமாய் இருக்க விரும்புகிறார். ஆசீர்வாதமாய் இருக்கணும். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறார்னா வெறும் பெற்றுக்கொண்டு பாக்கெட்டை நிரப்புறது, அந்த பாக்கெட்டை காய்ப்போம். ஆமென். அல்லேலூயா. அப்படி நீ செய்து பாரு. கர்த்தர் உன்னை இடம் கொள்ளாமல் போகட்டும். உன்னுடைய களஞ்சியங்கள் நிரம்பி வழியும். நம்ம ஜெபிக்கலாமா? எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. சங்கீதம் 115:12. சங்கீதம் 115:12. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்கப்படுவார். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. இப்பொழுது நம்முடைய பாடல் புஸ்தகத்தில் 100